பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? இறைவன் காரணமா. சார், இப்போது முதலாவதாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போது அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் கொஞ்சம் அவசர செயற்குழு கூட்டமாக இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு. பொதுவாக இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. இணைப்பை முன்வைத்து பல்வேறு கூக்குரல்கள் எழும். எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இப்போ வைக்கப்படுது. அந்த செயற்குழு பற்றின பார்வை என்னவா இருக்குங்க சார்? 14ஆம் தேதி நான் இன்னொரு ஊடகத்துக்கு நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அதில் செயற்குழுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை பற்றி கேட்டேன். நான் அவர்கிட்ட ரொம்ப தெரியாதுன்னா எதுவுமே நடக்காது, வழக்கமாக நடக்கும், 2026 தேர்தலுக்கு எல்லோரும் தயாராகும்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்கன்னு. அதுதான் நடந்துச்சு. ஸோ எனக்கு இதில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. அங்கே நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள். ஒரு 50 சீட் 60 சீட் தான் வாங்கியிருந்தாங்க, ஆட்சிக்கு வர முடியலன்னா அன்னைக்கு அவருடைய தலைமைக்கு சேலஞ்ச் வரும். இன்னைக்கு நிலைமைக்கு எந்த சேலஞ்சு வராது. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க அவர் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டாரு. 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 22 உள்ளாட்சி தேர்தல், இப்படின்னு ஃபுல்லாக 24 மக்களவைத் தேர்தல் எல்லாத்துலேயும் தோத்துட்டே வராதுன்னு நினைப்பாங்க. ஆனால் தோல்வி அப்படிங்கிறது 2024 மக்களவைத் தேர்தல் மட்டும்தான். மற்றது எல்லாமே கௌரவமான விஷயங்கள் தான், தோல்வி கிடையாது. அவர் ஆட்சியை நடத்தி, அதுக்கப்புறம் ஒரு கட்சியை நடத்தி, அதுக்கப்புறம் குளறுபடிகள்லாம் நீங்கி போய் அவர் தெளிவாக நான் தான் அப்படின்னு சொல்லி பண்ணது முதல் தேர்தல் 2024 மக்களவைத் தேர்தல் மட்டும்தான். ஒரு பீரியடில் சசிகலா இருந்தாங்க, ஒரு பீரியடில் டிடிவி இருந்தார், ஒரு பீரியடில் ஓபிஎஸ் இருந்தார். இப்போ யாருமே இல்லாமல் அவர் நடத்துறது. அப்போ அவருக்கான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் விழுந்தது 24 மட்டும்தான். சரிங்களா? அதனால 2021 ஓபிஎஸ் கூட இருக்கிறார். சரிங்களா? அப்போ இவருடைய தலைமை தான், இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னால் கூட அவரும் கூட இருக்கிறார், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். ஸோ இது மட்டும்தான் அவருடைய அக்கௌண்ட்டில் விழும். அண்ட் இதில் அவர் கட்டாயமாக வியூகத்தில் தப்பு செஞ்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளம், நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். அவர் பாஜக கூட்டணியை தவிர்த்தது அவருடைய வியூகப்பிள்ளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் காலம் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் 24 வந்ததை யாருமே சேலஞ்ச் பண்ணி நீ வெளியே போ, திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு சி வி சண்முகம் நிறைய பேர் இந்த மாதிரி உள்ள ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க. திரு செங்கோட்டையன் இந்த மாதிரி எல்லாருமே நிறைய அங்கே உள்ள பேசியிருக்கிறாங்க. அவர் நெடுஞ்சாலை போய் பேசும்போது கூட இணைப்பை வலியுறுத்தினாங்க அப்படின்ற. யாருமே வலியுறுத்தலை. அவங்கெல்லாம் வலியுறுத்தி இருந்தால் நல்லா இருக்கும்னாங்க, அதெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க அப்படின்ட்டாங்க. திரு சி வி சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இல்லாத பகையா, நான் போடாத சண்டையா, எனக்கே ஓகேன்றேன் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, அது முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதான், வந்தால் என்னவா வச்சுக்கிறேங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடாமல் நீங்கள் பேசவே முடியாது. சசிகலா வர்றாங்கன்னா அவங்களை என்னவா வச்சுக்கிடுவீங்க? அவங்கள நீங்கள் உறுப்பினராக நீங்கள் வச்சுக்க முடியாதுல்ல, தொண்டராக வச்சுக்க முடியாதுல்ல, மாவட்ட தலைவராக நீங்கள் வச்சுக்க முடியாது. சரிங்க, நீங்கள் திருவாரூர் மாவட்ட தலைவராக இருந்துன்னு சொல்ல முடியுமா அவங்கள? அதனால் அது நடக்க போகிறது இல்லைங்கிற ஒரு தெளிவு வரணும். திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் 3 திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் முடிஞ்சு போச்சு. அதை நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டேன். அப்படி என்ன அவர் முன் வச்ச கால பின் வச்சு பழக்கம் இல்லை. தப்பா சரியாங்கிறது அப்புறம், அவர் எடுத்த டிசிஷன் சரியா தப்பாங்க, அவர் அப்படி ரிவர்ஸ் எடுத்து பழக்கம் இல்லை அவருக்கு. அதனால செய்ய மாட்டார், நான் தெளிவாக சொன்னேன். அது மாதிரி இங்கே அவங்க ரொம்ப தெளிவாக முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க, யாரும் வரப்போறது இல்லை, இதை பற்றி பேச்சே வரப்போறது. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சேருக்குள்ள புயல் வெடிக்க போது. அந்த தம்பி அப்படி தான் கேள்வி கேட்டார் அன்னைக்கு 14ஆம் தேதி. புயல் வெடிக்க போது, சூறாவளி வரப்போற, ஒன்றும் வெடிக்காது, எல்லாம் நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு 26 தேர்தலுக்கு புயல் போல தயாராகும் சொல்லிட்டு வரப்போறாங்கன்னா, அதே தான் அண்ணன் ஜெயக்குமார் பேட்டியில் சொன்னார். நாங்கள் சூறாவளி மாதிரி ரெடியாக போகிறோம். இவ்வளோதான் பயன். அதனால் எதுவுமே நடக்காது, அது எந்த சர்ப்ரைஸும் இல்லை எனக்கு. ஆனால் இந்த 10 தேர்தல்கள் தோல்வி இந்த விஷயத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் அவர் அக்கௌண்ட்டில் சேரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த பக்கம் வைக்கப்படுற விஷயம் என்னன்னா, எல்லாத்துலேயுமே அவர் தலைமையேற்றதுக்கு அப்புறம் வியூகம் வகுத்தது அவர் தான், அத்தனை வியூகங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. 10 தேர்தலுக்கான தோல்விகளின் பொறுப்பை இபிஎஸ் தலைமையில முதல்ல 10 தேர்தல் எது எதுன்னு நீங்க சொல்வீங்களா? அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. திரு ஓபிஎஸ் இருக்கக்கூடியவங்க, திரு மருதளராஜ் உள்ளிட்டவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. 8 தோல்வி எடப்பாடி, 9 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி எடப்பாடி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கருத்து கேசி பழனிசாமி எல்லாமே அவரும் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி என்ன செய்வார்? எத்தனை தோல்வி முதல்ல சொன்னீங்க? இடைத்தேர்தல் அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க
தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். சி, நான் ரொம்ப தெளிவாக சொன்ன போல இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாது 2024 மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைஞ்சது. இதுதான் நீங்கள் சொல்லணும். இடைத்தேர்தல் பொறுத்தவரை நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை. இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது பாடம் அது முடிஞ்சு வச்சு. அது நீங்கள் போய் போட்டியிடாமல் இருக்கு. நான் போட்டி போடணும்னு நினச்சிட்டேன். போட்டி போடணும் தான் என்னுடைய கணக்காக இருந்தது. போட்டி போடலங்கிறது அவங்களுடைய, பட் அது ஒரு குற்றத்தில் சேராது, ஒரு பிள்ளையில் சேராது. பட் 24 தோல்வி வியூகம்ங்கிறது வந்து அவங்களுடைய கணக்கு தான், அது அவங்கள்ட்ட தான் பேசுகிறோம். அதனால் என்னுடைய கணக்கில் வந்து ஒன்று தான் வைப்பேன் நான். நீங்கள் 10 சொல்லிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ அவர் முழுமையாக முடிவெடுக்கிற சுதந்திரம் இருந்ததுன்னா திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ்லாம் இல்லாமல் இருந்தபோது தான். திரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. திரு புகழேந்தியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க கட்சியிலேருந்து. பெங்களூர் புகழேந்தி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. பெங்களூர் புகழேந்தி அங்கே இருக்கிறாரு, ஓபிஎஸ் அங்கே இருக்கிறாரு, இபிஎஸ் அங்கே இல்லாமல் இருக்கு. ஆனால் திரு இபிஎஸ் வந்து முடிவெடுத்தார் அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு. நீக்கணும் முடிவெடுத்து அப்படியே பேசிட்டு வந்து ஆனால் ஒரு கையெழுத்து போட்டிருக்கேன்னு இவர்கிட்ட தான் கேட்டாங்க. இவர் பார்த்துட்டு என்னங்க அப்படியா சரிங்கன்னு கையெழுத்து போட்டார். அப்போ இவரோட கையெழுத்து போட மாட்டேன்னு அவர் சண்டை பிடிக்கல. யாரு? திரு ஓபிஎஸ். புரியுங்களா? என்னுடைய ஆதரவாளர், நீங்கள் எப்படி தீக்கூடாதுன்னு சண்டை போடலை. ஆனால் அவரோட கையெழுத்து தேவைப்பட்டுச்சு. அப்போ அவருடைய கன்சென்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ நீங்கள் முழுக்க நீங்கள் இவர் மட்டும் நீங்கள் பொறுப்பாக்க முடியாது. அன்னைக்கு ஒரு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இருந்தாருன்னா அது நீக்கம் நடந்திருக்காது. சொல்லுங்க. அதனால நீங்கள் வந்து வெறும் அப்படி பழி ஊற்றிக்கு போட முடியாது. எல்லாமே இபிஎஸ் ஒரு டாமினன்ஸ் இருந்துச்சு. அதில் சந்தேகம். அவருக்கு முதலமைச்சராக பதவியேற்ற நாள்லேருந்து டாமினன்ஸ் இருந்துச்சு. 3 முறை முதலமைச்சராக பதவியேற்றார் ஓபிஎஸ். ஒரு முறை கூட அவர் ஜெயலலிதாவுடைய ரூமா பயன்படுத்தினது இல்லை. ஒரு முறை தான் முதலமைச்சராக பதவியேற்றார் இபிஎஸ். நேராக ஜெயலலிதாவுடைய ரூம் தான் பயன்படுத்தினார். ஓபிஎஸ் 3 முறை பதவியேற்ற போதும் ஜெயலலிதாவோட சீட்டே பயன்படுத்தல அசம்பிளியில். இவர் ஜெயலலிதாவுடைய சீட்லேயே தான் உட்கார்ந்தார். சரிங்களா? 2 பேருக்கும் முதல் நாள்லேருந்தே இந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அவரோட டாமினன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் சந்தேகம் இல்லை. பொதுச்செயலாளர் பதவியை எடுத்து வாங்கிக்கிட்டார். பொதுச்செயலாளர் யாருமே கிடையாது. ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச்செயலாளர் போட்டு இனிமேல் பொதுச்செயலாளர் போஸ்டே கிடையாது தூக்குனாங்க அவங்க. ஆனால் இவர் நான் பொதுச்செயலாளர், இவர் டாமினன்ஸ் இருக்கு, நான் மறுக்கல. ஆனால் எலெக்ஷன் தோல்விக்கு இது ஒன்று தான் அவருக்கு வந்து நம்ம பொறுப்பாக்க முடியும். இந்த தோல்விக்கு நீங்கள் காரணம்னு ஒன்று தான் சொல்ல முடியும். அப்படிதான் கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்க. ஓகே. இல்லை, இந்த டாமினன்ஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒருவேளை அவருடைய இந்த சொந்தமாக முடிவெடுக்கிறதுன்றது அதான் தலைவனுக்கு அடிப்படை தகுதி. தலைவனுக்கான அடிப்படை தகுதி அதுதானே. ஸ்டாலின் யார் முடிவெடுக்கிறா? மோடி யார் முடிவெடுக்கிறா? யாரோ முடிவெடுப்பாங்க. நான் எனக்கு சோனியா காந்தி முடிவெடுப்பாங்க. மன்மோகன் சிங் செய்வாருன்னு நீங்கள் யாரை மதிப்பீங்க? ஏன் மன்மோகன் சிங்கான ஒரு பெரிய ஒரு வியப்பு இல்லாமல் போச்சு? ஏன் சோனியா காந்திக்கான மரியாதை இன்னும் இருக்குது? சோனியா காந்தி தான் பவர் கண்ட்ரோல், அவங்க தான் ரிமோட் கண்ட்ரோல், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்போ தானே தவறோ சரி, அது அப்புறம் விஷயம், அது 2வது விஷயம். தப்போ சரியோ சொந்தமாக முடிவு எடுக்கணும். அவர் தான் தலைவர். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கா பொலிட்டீஷியன். அதில் வந்து அவர் அடுத்த ஒரு பேச்சை கேட்டு சரியான தப்பாங்கிறத அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கிற தலைவர் கிடையாது. இப்போ சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ்ஓ திரும்பவும் சேர்த்துக்கிறதுல அவருக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்துவிடும்? இப்போ சார் நான் முதல்ல பதில் சொன்னேன் சார். நீங்க அவர் என்னன்னு கேட்பீங்க சார். நீங்க இல்ல அதான் சார், நாளைக்கு நான் உங்க சேனல் ஆமாங்க, அது பிரச்சனை. நாளைக்கு உங்க சேனல்ல இன்னொரு ஆங்கர் எடுக்கிறாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ஆபத்தாகாது. சரிங்களா? அவரோட நீங்க நல்லா பண்ணா முடிஞ்சு வச்சுக்காத முடிஞ்சு. ஆனா ஓனருக்கு பதிலாக இன்னொருத்தர் வரணும்னா இப்படிங்க செய்வாங்க. இவர் ஓனர் இருக்காரு, இல்ல இன்னொருத்தர் ஓனர் அப்படின்னு ஒரு இன்னொரு ஓனர் இருந்தாங்க என்னங்க பிரச்சனை சொல்லுவீங்களா? இல்ல அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டா கூட அவங்க சேர்த்துக்கிறது ஏத்துக்கிட்டா என்னவா ஏத்துக்கிடுங்கிற பதில் சொல்லுங்க. நீங்க அவருக்கு போஸ்ட் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் யோசிக்க நான் டைம் கொடுக்குறேன். சசிகலாக்கான ஒரு போஸ்ட் உங்க சஜஷன்ல ஒன்று சொல்லுங்க. இல்ல அதாவது சார், எங்க சும்மா சொல்லுங்களேங்க, ஒரு போஸ்ட் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு உங்களுக்கு நீங்க எத்தனை பதவி ஒரு ஆலோசகர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்ப யார் பெரிய ஆள் 2 பேர்ல? பொதுச் செயலாளராக இருக்காரு. அப்ப ஆலோசகர் எதுக்கு? இல்ல ஆனா அவருடைய ஆதரவாளர்கள் சேர்வதன் மூலமா அதிமுகவுக்கு ஒரு பலம் சேரும். அதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பேரை தவிர திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு டிடிவியுடைய கட்சியில இருந்து ஆள் எடுங்க, ஓபிஎஸோட ஆதரவாளர் மீன் பிடிங்க, சசிகலா ஆதரவாளர் தூக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சுற்றுப்பயணம் அதுக்காக தான் அப்படின்றது. ஏன்னா அப்படியேப்பட்ட தகவல்கள். யாருடைய சுற்றுப்பயணம்? இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் இபிஎஸ் மேற்கொள்வது அப்படின்றது நிர்வாகிகளை சந்தி. அது இல்லாட்டாலுமே பண்ணுவாங்க. கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவங்க போறதுதானே. அது மீன் பிடிக்கிறதுக்கான கிளியரன்ஸ் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நீங்க 3 பேரை விட்டுருங்க, அந்த 3 பேர்ட்டு மற்ற எல்லாம் தூக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி விஷயத்தை இப்போ 2026 பிளான் பண்ணும்போது அதிமுக தற்போது எந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறாங்க அதை 2026 ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவோட வலிமை குறையலைங்க. ஆனா திமுகவுடைய கூட்டணி வலிமையா இருக்கு. நான் ஒருத்தன் இருக்கிறேன், என் வலிமை குறையல. எனக்கு எதிர 10 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஏன் வலிமை குறையல? ஆனா அங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நான் 11 பேர் வச்சுக்கணும். அதை செய்யலவங்க, அவ்வளவுதான். அந்த கூட்டணி சேராததுக்கு அந்த 11 பேர் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு பட் அதிமுக மேல நம்பிக்கை இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வரலையோ இல்ல வரும்? அதிமுக தான் அந்த தவறான முடிவெடுத்து. நான் அது பல முறை சொல்லிட்டேன். மற்றவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு நம்பர் 2 கட்சி அவங்க தான். இன்னைக்கு டிஎம்கேவை ஒரு கட்சியால் வீழ்த்த முடியும், தனிப்பெரும் கட்சியாலன்னா அது அதிமுகவில் தான். அதிமுக இல்லாம எந்த கட்சியாலையும் 2026 திமுக வீழ்த்த முடியாது. அதிமுக இல்லாத எந்த கூட்டணியாலும் 2026 திமுக வீழ்த்த முடியாது. அதிமுக இருக்கிற கூட்டணியால மட்டும்தான் முடிஞ்சா வீழ்த்த முடியும். அவங்களால வீழ்த்த முடியும் நான் இன்னும் சொல்லல.
ஒரு கூட்டணி திமுகவை 2026 வீழ்த்த முடியும்னா அது அதிமுக இருக்கிற கூட்டணியால் மட்டும்தான். அதிமுக இல்லாத விஜய் வரட்டும், நாம் தமிழர் வரட்டும், பாஜக வரட்டும், யார் வந்தாலும் வீழ்த்த முடியாது. அவங்க எல்லாம் ஒன்று சேரட்டும், எதுவும் நடக்காது. ஏடிஎம்கே இருந்தா மட்டும்தான் திமுக கூட்டணியை வீழ்த்துற பத்தியே பேச முடியும். ஓகே. பட் அதிமுக வீழ்த்துறதுக்கு நாம் தமிழர், பாஜக இல்ல பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கறது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசலாம் சார். பட் நாம் தமிழர், விஜய் உள்ளிட்டோர் அவர்கள் வந்து சேரணும்ன்ற தேவை அதிமுகவுக்கு இருக்குங்களா? இருக்குன்னு கட்டாயம் இருக்குல்ல. அதான் நான் எப்படி சொல்றேனே, இவர்களுடைய பலம் குறையல, எதிராவுடைய பலம் பெருசா இருக்கு. அப்ப அவங்களுடைய தயவு தேவை தானே. அவங்க சேர்ந்துதான் ஆகணும். சேரலாம் நட்டம் அதிமுக. அவங்களுக்குலாம் இலக்கு எதுவும் கிடையாது சார். நாம் தமிழருக்கு நேற்று வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ இல்லாட்டா ஒன்றும் கட்சி கலைஞ்சிட போறது இல்லை. புரியுங்களா? நீங்க வந்து 150 160 எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தவங்க, கோலச்சிட்டு இருந்தவங்க, திமுகவோட அதிகமான முறை ஆட்சி பிடிச்சவங்க சொல்லிட்டு இருந்தீங்க. திமுகவுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுகவோட அதிகமான ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு. புரியுங்களா? அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்னைக்கு வந்து ஆட்சி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தான் நட்டம். அவங்களுக்கு நட்டம் கிடையாது. பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கும் நட்டம் கிடையாது. நாளைக்கு 2026 பிஜேபி ஆட்சியை பிடிக்கலன்னு யாரும் வருத்தப்பட போறது கிடையாது. அவங்க வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி. பாமக ஆட்சியை பிடிக்கல, விஜய் இப்பதான் வரப்போறாரு. சோ இவங்க யாருக்குமே நட்டம் கிடையாது. நட்டம்னா யாரு? முதல்ல உங்களுக்கு. அப்ப நீங்க தான் அனுசரிச்சு போகணும். அதிமுகவுக்கு 2026 அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வகையில பார்த்தா வாழ்வா சாவா போராட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? அதிமுகவுக்கு இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆமா, அதிமுகவுக்கு இல்ல. அதிமுகங்கிற ஒரு கட்சி, அதுக்கு வந்து ஒரு பெரிய பேஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ரூட் இருக்கு. அதை ஒரு எலெக்ஷன்ல காணாம போயிடாது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சவாலா இருக்கும். நீங்க இந்த செயற்குள்ள எதிர்பார்த்தீங்க எல்லாருமே, சத்தம் வரும், பிரச்சனை வரும்னு. அது 2026 தோத்தாருன்னு நடக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். 50 தொகுதிகளுக்கு கீழே அவர் வந்து வாங்கினாரு, ஏடிஎம்கே வாங்குச்சுன்னா திரு எடப்பாடியோட பழனிசாமியோட தலைமை கேள்விக்குள்ளாம். இந்த வியூகங்கள் ஆனா இப்போ ஒரு அதிமுக கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா அது குறிப்பாக திமுக எதிர்ப்பு பலவீனமா தான் இருக்கு. எஸ், அந்த விஷயம் திமுக எதிர்ப்பு பலவீனமா தான் இருக்கு. அவங்க வந்து அதை விட பெட்டரா வந்து பிஜேபி பண்ணது, அவங்களுக்கு இணையா வந்து நாம் தமிழர் பண்றாங்க, மற்ற கட்சிகள் பண்றாங்க. இன்னும் பாமக வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாட்டாலும் அறிக்கைகள்ல மற்ற எந்த கட்சியும் விட ரொம்ப முன்னிலையில் நின்று அவங்க வந்து திமுக அரசுடைய குற்றங்களை சுட்டி காட்டுறாங்க. முதல்ல அதிமுக அதுல கொஞ்சம் பலவீனமா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து பாஜக அளவுலையோ, பாமக அளவுலையோ, நாம் தமிழர் அளவுலையோ அவங்க வந்து திமுக அரசை எதிர்க்கிறாங்க, திமுக அரசுடைய பலவீனங்களை சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்ல முடியல நான். ஆனா அப்படி திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல பண்றதுல இபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஒரு சுணக்கம் இல்ல, அவருடைய கவனம் வேற எதுலயும் இருக்கும் கட்சி மீது? எனக்கு தெரியல என்ன காரணம்னு என்னால சொல்ல முடியல. அது இருக்குங்கிறது. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து வரலங்கிறதுக்கு திரு இபிஎஸ் முக்கியமான காரணம்னு சொல்லுவேன். ஏன் அவர் விரும்பலன்னு எனக்கு சொல்ல முடியல. வெறும் சிறுபான்மை ஓட்டு கிடையாது, வெறும் அண்ணாமலை கிடையாது, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு விழாதுன்னு அவருக்கு தெரியும். அண்ணாமலை அவர்கள் வந்து மீறி அவங்களால அலையன்ஸ் வச்சிருக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அப்ப ரெண்டையும் மீறி அவர் வேண்டாம்னாருன்னா அவருக்கு ஏதோ கணக்கு இருக்கு. அது என்ன கணக்குன்னு எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு ஆழமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சைக்காலஜி தெரியல. இப்போ பிஜேபி கூட்டணியை விட்டதுனால நம்மளுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சிருந்தாங்க. பட் கிடைக்கல அப்படிங்கிறது கிடைக்கும்னு சும்மா சொன்னாங்க. அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் கிடைக்காது. இல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னது, அதெல்லாம் வெளியில சொன்னது கட்டமைக்கப்பட்ட பீமா, அதெல்லாம் கிடைக்காதுன்னு அவர் தெரியும் சார். அவர் என்ன அரசியல்வாதி சார். அவர் திடீர்னு முந்தானத்து வந்தவர் கிடையாது. அவர் ஒன்றிய செயலாளர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாமே தெரியும். எந்த கம்யூனிட்டி ஓட்டு போடும், எந்த ஊர்ல ஓட்டு விடும், எனக்கு என்ன ஓட்டு, எடப்பாடியில அவருக்கு என்ன ஓட்டு விடுங்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும். அது ஹி இஸ் வெரி கிளியர். அவருக்கு இது வந்து வெளியில நம்பிக்கை சார். நீங்க 2026 ஏடிஎம்கே தோக்க போகுதுன்னு ஏடிஎம்கே தவிர எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. 2021 ஏடிஎம்கே தோக்க போகுதுன்னு ஏடிஎம்கே தவிர எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. யாரா ஒருத்தவங்க வந்து ஏடிஎம் கட்சி வரப்போன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்ல. ஆனா அவர் போராடம் என்ன பேசியிருந்தாரு, மீண்டும் நம்ம அம்மா ஆட்சி, மீண்டும் அம்மா ஆட்சின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்ற விஷயம் வேற. அவர் நம்ம சிறுபான்மை ஓட்டு வந்துரும்னாரே அவரு சும்மா சொல்லுவாரு. அவர் 4 தொண்டர்கள் ஊக்கப்படுது. அவருக்கே தெரியும் சிறுபான்மை ஓட்டு விழாது. ஆனா பாஜகவை வேணான்னு சொல்லி முடிவெடுத்த இந்த விஷயத்துல ஒருவேளை தவறான முடிவெடுத்துட்டோம் அப்படிங்கிற குரல்கள் அதிமுகக்குள்ளே இன்னும் இருக்கு அப்படின்னு. ஆமா இருக்குது. ஆனா அது ஈடுபடாது. அது இருக்குது, ரெக்ரெட் இருக்குது. ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ் வைக்காம போனது இந்த தப்பு. நம்ம 2 பேரும் அலைன்ஸ் வச்சிருக்கணும்னு நிறைய பேர் திரு வேலுமணியில் ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நிறைய பேர் கருதுறாங்க. நம்ம இந்த அலைன்ஸ் வைக்காம விட்டது தப்புன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ 2026 நெருங்கும் போது அந்த ஒரு கோரிக்கைக்கான அழுத்தம் இன்னும் அதிகமாகும் நினைக்கிறேன். அலைன்ஸ் எப்படி வைக்கிறாருங்கிற பொறுத்து 26 வரைக்கும் சஜஸ்டிவா தான் இருக்கும். அது வந்து யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. 26 தோத்தாங்கன்னா அது அழுத்தமா மாறும். இப்ப சஜஸ்டிவா தான் இருக்கும். அவர் தான் இன்னைக்கு தனிப்பெரும் தலைவர், அவர் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், அவருடைய தலைமையில தான் கட்சி இருக்குது. அதை சேலஞ்ச் பண்றதுக்கு அங்கே யாரும் கிடையாது. அதை வந்து நீயா நானா பார்த்துடுவோங்கிறலாம் யாரும் கிடையாது. கேண்டிடேட் செலெக்ஷன்ல 2-3 டிஃபரன்ஸ் வரலாம். அதுல அவங்களுக்கு ஏதாவது சே இருக்கலாம். அதனால அது அந்த அவங்க வெற்றிக்கு அவங்க தான் பொறுப்பெடுக்கணும். ஒரு பேச்சுக்கு திரு சிவி சண்முகம் வந்து ஒரு 8 பேரை கொடுக்குறாரு அவருடைய மாவட்டத்துல. திரு இபிஎஸ் இல்லப்பா இந்த 2 பேர் வேண்டாம், வேற ஆள் வச்சுக்கணும்னு சொல்லலாம். அதுல வந்து டிஃபரன்ஸ் வரலாம். சரின்னு சொல்லிட்டு சிவி சண்முகனுடைய சொல்ற ஆட்களுக்கு இபிஎஸ் கொடுத்தா வச்சுங்க. அப்ப அவருடைய வெற்றி உத்தரவாதப்படுத்த வேண்டியது உங்க கடமைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான்.
ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர இவர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க யாரும் ஆள் கிடையாது. ஓகே, நான் இந்த விஷயத்தோட கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து ஒரு நியூஸ் சார். அதாவது அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட், அதாவது தெலுங்கானா ஃபார்முலாவை இங்கே தமிழ்நாட்டில் பண்ணணும், அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்காமது, இதனோட சேர்ந்து இந்த விஷயம் பார்க்கப்பட்டது. யாருடைய ராஜினாமா கடிதம்? அண்ணாமலை அவர்கள், அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுன்னு குறித்த பேச்சுக்கள் எழுந்தபோது யார் அதெல்லாம் பேசுனா அந்த கிடையாது. மாதிரி? இல்லை, இங்கே அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்த போதுங்க சார். பட் அப்படி கிடையாது. ஒரு அமித்ஷா வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு தெலுங்கானாவில் இருக்க மாதிரி, அதாவது பிஆர்எஸ் எப்படி 3வது இடத்துக்கு போச்சோ அது மாதிரி இங்கே ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்படணும், 2வது இடத்துக்கு பாஜக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவோட செயல்படுறதுன்றது. அப்போ அதை நோக்கிய பயணங்கள், அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க ஏற்படுமா? ஏன்னா அதுதான் முதல்ல ட்ரை பண்ணி ஏடிஎம்கே டைல்யூட் அது வந்து அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் கிடையாதுங்க. அதுதான் அண்ணாமலையுடைய டார்கெட்டே. அண்ணாமலை டே 1 அது ஏடிஎம்கே அலையன்ஸ் வேண்டான்னு சொன்னது அதுக்காக தானே. நான் நம்பர் 1 வரணும்னா முதல்ல நம்பர் 2 வரணும்ல. நான் நம்பர் 2 வந்தால் தான் நான் 3வது படி ஏறினா தான் 4வது படி ஏற முடியும். அப்போ நான் முதல்ல ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு நான் ஏடிஎம்கே இடத்த நான் பிடிக்கணும். அப்புறம் தான் டிஎம்கே இடத்த பிடிக்க முடியும். இது அண்ணாமலை டே 1ன்னு சொல்லிட்டு இருக்கு. அலைன்ஸ் வேண்டான்னு அடம் பிடிச்சு அதுக்கு தானே. அதுக்கு அங்கேருந்து அசைன்மெண்ட் என்ன இருக்குது? இல்ல அப்படியான ஒரு செய்தி வந்துச்சு, அதை இதோட தொடர்புபடுத்தணும். அமித்ஷா அவர்கள் பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும்னு நினைச்சார். அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே அலையன்ஸ் வேண்டாம்னு நினைச்சார். ஆனால் 2026 போகும்போது அத்தகைய மீண்டும் ஒரு சூழல் உருவாகும்னு நினைக்கிறீங்க? அலையன்ஸ் இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அலையன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கான நட்டம். தனியாக வந்த பிறகு அதில் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதா நல்லது. திரும்பி போகிறேன்னா அது கட்சியுடைய கோர் ஓட்டிலே காலி பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் பேசும்போது, இப்போ சீமான் குறித்து ஒரு பேச்சுகள் எழுதும்போது, இல்லை உங்களோட வீடியோஸ்லேயும் நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பட் அந்த பேச்சு இருக்கு, நான் சீமான் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான சூழல்கள் இருக்கு. அதிமுக விரும்புது. சீமான் என்ன முடிவு எடுத்திருக்காரு என்னால் கணிக்க முடியல. அதிமுக விரும்புது. அவங்க வந்து டிஎம்கே அலையன்ஸை உடைக்கணும், நம்ம ஒரு அலையன்ஸ் வைக்கணும்னு ஏடிஎம்கே விரும்புது. அது நடக்கலைன்னா விஜய் நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு பார்க்குது. விஜய் வரலன்னா சீமானாவது நம்ம பக்கம் வரணும்னு பார்க்குது. ஏன்னா அவங்களுக்கு அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கணும்னா சீமானும் பாமகவும் வந்தால் மட்டும்தான் அவங்களால அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னே வைக்க முடியும். அந்த 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சிகளோட, பாஜக ஆப்வியஸ், பாஜக இல்லைங்கிறனால தான் அந்த பேச்சு பேசிட்டு இருக்கோம். பாஜக கிடையாது, பாமக கிடையாது, சீமான் கிடையாது அப்படின்னா அந்த அலையன்ஸுக்கு வேறு ஸ்ட்ராங்கான ஆளும் கிடையாது. வேறு யார் இருக்கா சொல்லுங்க? திமுக கூட்டணி அப்படியே விட்டுருங்க, அது உடையலன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாஜக கூட்டணி அப்படியே இருக்குது. பாஜக கூட்டணி உடஞ்சி அங்கேருந்து பாமக வெளியே வரணும், இல்லை கூட்டணியிலே இல்லாத சீமான் உள்ள வரணும். இப்படி இல்லைன்னா வேறு யார் இருக்கு அவரோட கட்சியில் சேர்றதுக்கு? ஏற்கனவே சேர்ந்த தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழ்லாம் ஏற்கனவே இருக்குது. வேற யார் இருக்காங்க? அதனால வலுவான அணிங்கிறது அமையாது. வலுவான அணின்னா திமுக கூட்டணி உடையணும். அதுதான் முதல்ல வலுவான அணிக்கான முதல் வாய்ப்பு. அது உடையலைன்னா சீமானாவது உள்ள வரணும், பாமகவாவது உள்ள வரணும். அப்போ பாமக, நாம் தமிழர், அதிமுக அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா பரவாயில்லையா அந்த அலையன்ஸ் நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு அதிமுக விரும்புகிறது. நாம் தமிழர் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அது 2026 நெருங்கும் போது பார்க்கலாம் சார். உங்களோட அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பல்வேறு பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.